அதிகாலையில் தேவ சமூகத்தில் கூடி நாம் கர்த்தரை தொழுது கொள்ள, கர்த்தருக்கு நன்றி சொல்ல தர்மியான சந்தர்ப்பத்தை கர்த்தர் நமக்கு தந்ததற்காய் நான் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனையோ பேர் இந்த நாட்களை காண வேண்டும் என்று விரும்பியும் காணக்கூடாதபடிக்கு அவர்கள் மரண வழியாய் கடந்து போயிருக்கும்போது எத்தனையோ பேர் நம்மை போல ஆலயத்தில் வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல இயலாதபடிக்கு வியாதி படுக்கையில் காணப்படுகிற வேளையில் கர்த்தரோ நமக்கு ஜீவன், சுகம், பலன் எல்லாம் தந்து அவருடைய சன்னிதானத்தில் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே, அதை கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய கிருபை என்று மாத்திரம் நாம் உணர வேண்டும். நம்முடைய பலத்தினாலோ அல்லது நம்முடைய சாமர்த்தியத்தினாலோ அல்லது நம்முடைய திறமைகளினாலே அல்ல, எல்லாம் கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய தாசன் சொல்லும்போது எரேமியா சொல்லுகிறார், நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. உண்மையாகவே கர்த்தருடைய கிருபை தான் இம்மட்டும் நம்மை தாங்கி நடத்தி வந்திருக்கிறது. அதனால் இந்த அருமையான காலை வேளையில் கர்த்தருடைய வசனத்தை சற்று தியானிப்போம். கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு தருகிற வார்த்தைகள் நாம் சிந்தித்து அதில் பலனடைய வேண்டியது நமக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஒரு விசை கூட உங்களை வாழ்த்துகிறேன். வலைதளத்தில் இணைந்திருக்கிற மக்களுக்காக, அதோடு கூட இதற்கு பின்பு இதை காண்கிற மக்களுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த காலையில் கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே எங்களுக்கு நீ தந்திருக்கிற நம்முடைய வேத வாக்கியங்களுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அவைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவைகள் எங்களுக்கு என்று கர்த்தர் தந்திருக்கிறபடினாலே இதை நாங்கள் உரிமை பாராட்டி இந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் மறைத்து கொள்ளும். ஆசீர்வதி. உம்முடைய வார்த்தைகளை சொல்ல பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே கர்த்தர் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல இதுவரைக்கு நம்ம என்ன செய்திருக்கிறார்? சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய வயது எவ்வளவோ அவ்வளவு காலமும் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? சுமந்து வந்திருக்கிறார். அவர் சுமந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போமானால் அது நமக்கு ஆச்சரியமாய் தோன்றும். கர்த்தர் தான் நம்மை சுமந்து வந்தாரா? கர்த்தர் தான் நம்மை இதுவரைக்கு கொண்டு வந்தாரா என்றெல்லாம் யோசிக்கும் போது அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் தோன்றும். காரணம், அவ்வளவாய் ஒரு குழந்தையை போல நம்மை கர்த்தர் சுமந்து வந்திருக்கிறார். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிற வழியில் எங்கள் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. 46:4 உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் 3வது வசனத்திலிருந்து வாசிப்பான். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாயிருக்கிற சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். போதும். எப்பொழுதிருந்து தாங்கினாரா? தாயின் வயிற்றில் உற்பத்தியானது முதல் இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? சுமந்து வந்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். மற்றவர்களுக்கு தெரியாது,
ஆனால் கர்த்தர் நம்மை சுமந்து வந்ததை அருமையான கர்த்தருடைய வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 139 நாம் வாசிப்போமானால் அங்கே வசனத்தில் இவ்விதமாய் நாம் பார்க்கலாம். வாசிப்போமா? 14வது வசனத்திலிருந்து இன்னும் 13 வாசிங்க. நீர் என் உள்ளேந்திரியங்களை அறிந்திருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்கள் முதலாய் உம்முடைய புஸ்தகத்தில் என்ன செய்திருக்கிறது? இங்க வசனத்தில் நான் வாசிக்கிற 13வது வசனத்தில், என் தாயின் கற்பத்தில் நீர் என்னை என்ன செய்தீர்? காப்பாற்றினீர். என் எலும்புகள் உருவேற்றப்படும் நாட்களும் உம்முடைய புஸ்தகத்தில் என்ன செய்திருக்கிறது? எழுதியிருக்கிறது. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் என்ன செய்யப்பட்டேன்? உண்டாக்கப்பட்டேன். கர்த்தர் உற்பத்தியானது முதல் இதுவரைக்கும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்திருக்கிறார். அவர்தான் நம்மை சுமக்கிறவர். நன்றாய் நாம் கவனிக்கிற ஒவ்வொரு நாளும் நம்மை சுமந்து நடத்தி வருகிறார் என்றால் அது பெரிய காரியம். ஒரு தகப்பனை போல சுமக்கிறார். இரண்டாவது, அவர் எப்படி சுமக்கிறார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கலாம். ஏசாயா 40:11. மெய்ப்பனை போல தம்முடைய மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவா என்ன செய்வார்? இங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தமது மடியிலே சுமந்து. நல்ல கவனிங்க. முதலாவது, தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல அவர் சுமக்கிறவர். இரண்டாவது, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையில் இருக்கிற ஆட்டை எப்படி சுமக்கிறானாம்? தன் மடியிலே சுமக்கிறவனாய் காணப்படுகிறான். ஏதாயிலும் ஒரு ஸ்தலத்தில் உட்கார்ந்து ஆட்டை தன் மடியிலே வைத்து அதை சுமக்கிறது போல கர்த்தர் நம்மை சுமந்து வந்திருக்கிறார். நமக்கு துன்பமான நேரங்களிலே, நெருக்கடியான நேரங்களிலே, நாம் சோர்ந்து போன நேரங்களிலே மடியிலே வைத்து அவர் என்ன செய்கிறவர்? தாளாட்டுகிறவராய் காணப்படுகிறார். வசனத்தை வாசிப்பீர்களானால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரத்தில் அருமையான தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? 12ஆம் வசனத்தினுடைய பிந்தின பகுதியை, இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். அடுத்த வசனம், ஒருவனை தன் தாய் தேற்றுவது போல. அப்ப தேற்றுகிறது இங்கே மடியிலே வைத்து தேற்றுகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய ஜனமே, இந்த காலை வேளையில் அவர் நம்மை ஒரு மேய்ப்பன் தேற்றுகிறது போல, ஒரு மேய்ப்பன் தன் மடியிலே வைத்து தாளாட்டி அதை ஆசுவாசப்படுத்துகிறது போல கர்த்தர் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் தேற்றி நடத்தி வருகிறவராய் காணப்படுகிறார். மூன்றாவது, அவர் எப்படி நம்மை சுமக்கிறார் அல்லது கொண்டு வருகிறார் என்றால், உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 32:11. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாட்டி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டையின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவனோடு கூட இருந்தது இல்லை. இங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, கழுகை போல சுமக்கிறவர். கழுகு உயரமான ஸ்தலத்தில் கண்மலையின் சிகரத்திலே தன் கூட்டை கட்டும் என்று யோபு சொல்கிறார். அந்த கட்டப்பட்ட அந்த கூட்டிலே வைத்துதான் அது முட்டையிட்டு அடைகாத்து
அந்த குஞ்சுகளை அது போஷித்து காப்பாற்றும். அதற்கு இறக்கைகள் எல்லாம் முளைத்த பின்பு அந்த குஞ்சுகளை பறக்கிற நிலைமைக்கு வரும்போது அது தன் தோள்களின் மேல் தூக்கி சுமந்து உயரமாய் அது கொண்டு போய் அந்த குஞ்சை அப்படியே விட்டு விடும். அது பறக்க அது பற்று கொடுக்கிறது. அதை போலதான் கர்த்தர் கழுகை போல நம்மை கர்த்தரை விசுவாசித்து நடக்கும்படியாய் நம்மை பழக்குவிக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த குஞ்சு நினைக்கும், தாய் கொஞ்சம் கூட ஒரு இரக்கமில்லாதவளாய் காணப்படுகிறாள், இப்படி என்னை நடு ஆகாயத்தில் விட்டு விட்டாலே என்று யோசிக்கும். ஆனால் அந்த கழுகு அப்படி விடுகிறது இல்லை. அது கீழே விழுகிற சந்தர்ப்பத்தில் வந்து தன் செட்டைகளை நன்றாய் விரித்து அதன் மேல் அந்த குஞ்சை தூக்கி சுமந்து மறுபடியும் இவ்விதமாய் பழக்குவிக்கிறதாய் காணப்படும். விசுவாச ஓட்டத்தில் கர்த்தர் அநேக சூழ்நிலைகளில் பல வழிகளிலே நம்ம என்ன செய்கிறார், வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார். விசுவாசத்தை கற்றுக்கொள்ள நம்மை படிப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய ஜீவிதத்தில் அந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்ன செய்யும், தேற்றும். எந்த சூழ்நிலை நான் தனித்து காணப்படுகிறேன் என்று சொன்னாலும், கைவிடப்பட்டேன் என்று சொல்கிற நிலைமை காணப்பட்டாலும், கர்த்தர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, நம்மை தூக்கி சுமக்கிறவராய் காணப்படுகிறார். இன்னும் கர்த்தர் நம்மை எப்படி சுமக்கிறார் வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கலாம். லூக்கா 15:5. கண்டுபிடித்த பின்பு அவர் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து என்னோடு கூட என்ன செய்யுங்கள், சந்தோஷப்படு. மந்தையை விட்டு காணாமற் போயினது. மேய்ப்பன் மேய்க்கிற வேளையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அது காணாமற் போயிற்று. ஆனால் மேய்ப்பன் செய்த காரியம் 99 ஆடுகளையும் வனாந்திரத்தில் விட்டு காணாமற் போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிக்கும் அளவும் அவன் தேடி திரியானோ என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. கண்டுபிடித்த பின்பு அவன் அந்த ஆட்டை என்ன செய்வானாம், தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு அதை கொண்டு வந்து தன் அயலகத்தாரிடத்திலும் மற்றவரிடத்திலும் சொல்லுவான், காணாமற் போன என் ஆட்டை என்ன செய்தேன், கண்டுபிடித்தேன், வாருங்கள் நாம் ஒருமித்து என்ன செய்வோம், சந்தோஷப்படுவோம் என்று சொல்லி அழைக்கிறவனாய் காணப்படுவான். கர்த்தரும் நம்மை ஒரு தாயை போல அங்கே மடியிலே வைத்து தாளாட்டுகிறார். ஒரு தகப்பனை போல அவர் நம்மை சுமக்கிறார். ஒரு மேய்ப்பனை போல நம்மை கர்த்தர் தோளின் மேல் வைத்து சுமந்து வருகிறவராய் காணப்படுகிறார். ஒரு கழுகை போல அவர் செட்டைகளின் மேல் என்ன செய்கிறவர், நம்மை சுமந்து கொண்டு வருகிறவர். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை அப்படித்தான் செய்திருக்கிறார். அதனால் நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடனாளிகளாய் காணப்படுகிறோம். இரண்டாவது காரியம் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7:12. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார். இம்மட்டும் கர்த்தர் என்ன செய்தார், எங்களுக்கு உதவி செய்தார். அருமையானவர்களே, இந்த நாள் பரியந்தம் இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், உதவி செய்கிறவராகவே காணப்பட்டிருக்கிறார். நமக்கு உதவி எங்கே இருந்து வரும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உதவி செய்கிறவராய் காணப்பட்டிருக்கிறார். நல்ல கவனிப்போம் தேவனுடைய வார்த்தையை. பெலிஸ்தர் யுத்தத்திற்கு நேராய் வந்து விட்டார்கள். இப்பொழுது யுத்தம் செய்ய
எல்லாரும் சாமுவேலை பார்த்து சொல்கிறார்கள், பெலிஸ்தர் நம்மேல் வந்து விட்டார்கள், நீர் ஏதாகிலும் எங்களுக்கு வேண்டுதல் செய்யும் என்று சொல்லி ஓயாமல் அவரை பார்த்து கேட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து பலி செலுத்தி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவர்கள் பெலிஸ்தர் யாவரையும் கலங்கடித்தார் என்று அந்த பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். யுத்தத்தில் பெலிஸ்தர் ஓடி போனார்கள். நடந்த சம்பவம், அதை ஜெயத்தை கொண்டாடும்படியாக சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதை சேனுக்கும் மிஸ்பாவுக்கு நடுவாக நிறுத்தி என்ன செய்தார்களா, அதற்கு கர்த்தர் இம்மட்டும் எங்களுக்கு என்ன செய்தார், உதவி செய், இதுவரைக்கு உதவி செய்கிற கர்த்தர். அவர் ஒரு நாளும் உதவியை செய்யாமல் இருப்பவர் அல்ல. யாருக்கு உதவி செய்வார்? 72ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 72ஆம் சங்கீதம் 12வது வசனம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். யாரை? கூப்பிடுகிறவர்களையும் உதவியற்றவர்களுக்கும் அவர் என்ன செய்கிறவர்? உதவி செய்கிறவராய் காணப்படுகிறவர். நன்றாய் கவனிக்க வேண்டிய ஒரு வேத பகுதி இது. உதவியற்ற ஜனத்திற்கு, தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜனத்திற்கு, அப்படி கூப்பிடுகிறவர்களுக்கு, நம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறாரா? வசனத்தில் வாசிக்கிறோம் 121ஆம் சங்கீதத்தில், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன செய்யும்? உதவி வரும் என்று தான் வாசிக்கிறோம். சங்கீதம் 124வது வசனத்தில் 124ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எவனுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறவர்? உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் என்ன செய்யல? வெட்கப்படவில்லை. நம்முடைய உதவிக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரை நோக்கி தான் கூப்பிட வேண்டும். நாம் 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிற வேளையில, அவர் பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அருமையானவர்களே, கானானிய ஸ்திரீ ஒருவள் இயேசுவிடத்தில் வந்து அவள் சொன்னால், ஆண்டவரே, என் மகள் பயங்கரமாய் பிசாசினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாள், அவளுக்கு நீர்தான் என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டாள். கர்த்தர் அவளுக்கு தம்முடைய கரத்தை நீட்டி உதவி செய்கிறவராய் காணப்பட்டாரே. இந்த நமக்கு எந்த சூழ்நிலையில் நெருக்கமோ பாடுகளோ கஷ்டங்களோ அல்லது தேவைகள் நிறைந்த அனுபவமாயிருந்தாலும் உதவி நமக்கு எங்கே இருந்து வரும்? பரலோகத்திலே இருந்து வரும். அவரை நோக்கி பார்த்தால் நிச்சயம் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆனால் ஒரு காரியத்தை நன்றாய் கவனிக்க வேண்டும். அவருடைய சொல்படி கேட்கும் போது நிச்சயம் நமக்கு உதவி ஒரு நாளும் குறைவின்றி வருகிறதாய் காணப்படும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் என்ன செய்யாது? குறைவுபடவே படாதே. மாத்திரமல்ல, எலியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், எலியாவே, நீ போய் கேரீத்தில் என்ன செய்? ஒளித்து கொண்டிரு, உன்னை போஷிக்கும்படிக்கு நான் என்ன செய்வேன்? காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்னார். அந்த ஆற்றிலே தண்ணீர் வற்றி போகும் வரைக்கும் கர்த்தர் எலியாவுக்கு காலையிலும் மாலையிலும் ஆகாரம் கொடுத்து என்ன செய்தார்? உதவி செய்கிறவராய் காணப்பட்டார். ஆற்றிலே தண்ணீர் வற்றி போன போது கர்த்தர் ஒரு சாரிபாத்தின் விதவையை ஆயத்தப்படுத்தினார். எலியாவை கர்த்தர் போஷித்த விதங்கள் வேற. காகத்தை கொண்டு போஷித்தார், விதவையை கொண்டு போஷித்தார். அதே சந்தர்ப்பத்தில் தூதனை கொண்டும் கர்த்தர் என்ன செய்தார்? போஷிக்கிறவராய் காணப்பட்டார். எவ்விதமாய் நமக்கு உதவி வரும் என்று தெரியாது, ஏதோ ஒரு வகையில் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய எப்படிப்பட்டவர்? வல்லவராய் காணப்படுகிறார். இனி 3வது காரியம்,
யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர். பார்த்தீங்களா, கர்த்தர் நம்மை சுமக்கிறார், கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் இதுவரைக்கும். மூன்றாவது, அவர்தான் நம்ம என்ன செய்கிறார், காப்பாற்றுகிறவராய் காணப்படுகிறார். காத்து வந்தவர் அவர்தான். நம்முடைய சாமர்த்தியம் அல்ல, நம்முடைய திறமைகள் அல்ல, அல்லது ஏதோ ஒரு காரியம் நமக்கு உண்டாயிருப்பதினாலே நான் இதுவரைக்கும் காப்பாற்றப்பட்டேன் என்று சொல்லி நாம் நினைக்கவே முடியாது. சற்று நேரத்துக்கு முன்பு வசனத்தை வாசித்தீர்கள். 139ஆம் சங்கீதத்தில் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். வாசிப்போமா? 13வது வசனம், நீர் என் உள்ளேந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினவர் நீரே. பார்த்தீங்களா, கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். கற்பம் விழுகிறதும் மலடாயிருப்பதும் தேசத்தில் இருப்பது இல்லை. தாயின் கற்பத்தில் உண்டான நாள் முதற்கொண்டு கர்த்தர் இதுவரைக்கும் நம்ம என்ன செய்கிறார், காப்பாற்றி வருகிறவராயிருக்கிறார். அவருடைய காப்பாற்றப்படுதல் அல்லது ஆதரிக்கப்படுதல் பல விதங்களிலே காணப்படுகிறது. நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறவராகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நன்றாய் கவனிங்க. நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிற விதம் இப்படி இருக்கிறதே, ஆனால் எல்லாம் கர்த்தருடைய முன் தீர்மானத்தின்படிதான் நடக்கிறது என்பதை நாம் நன்றாய் அறிய வேண்டும். வசனத்தில் நான் வாசிக்கிறோம். நீங்கள் வசனத்தை நான் தெளிவாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 106ஆம் சங்கீதம், 105ஆம் சங்கீதம் 17வது வசனம், அவர்களுக்கு முன்னாக ஒரு புருஷனை அனுப்பினார். போதுமா? 16வது வசனத்தை வாசிப்போம். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை பாருங்க. தேசத்தில் யார்தான் பஞ்சத்தை அனுப்பினது? கர்த்தர் தான் பஞ்சத்தை அனுப்பினார். ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முறித்தவரும் அவர்தான். ஆனால் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பத்தையும் அந்த கோத்திரத்தையும் பாதுகாக்கும்படிக்கு கர்த்தருக்கு ஏற்கனவே திட்டம் இருந்தது. அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஒரு புருஷனை அவர்களுக்கு முன்னாக என்ன செய்தார், அனுப்பினார். யாக்கோபுக்கு தெரியுமா, சகோதரருக்கு தெரியுமா? ஆனால் ஒன்று யோசேப்புக்கு ஒன்று தெரியும், கர்த்தரனை உயர்த்த போகிறார் என்று சொல்லி. எப்படி? சொப்பனத்தை தந்தார். சொப்பனத்தின் மூலமாய் தனக்கு உயர்வு உண்டென்று நன்றாய் அறிந்தான். ஆனால் எப்படி உயர்வு வரும், எப்படி நடக்கும் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் ஏற்ற வேளையில் கர்த்தர் அவனை அந்த குடும்பத்திலிருந்து பிரித்து எகிப்திற்கு என்ன செய்தார், அனுப்பினார். ஒருவேளை அந்த சரித்திரத்தை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் இப்படித்தான் செய்ய வேண்டுமா என்றெல்லாம் தோன்றலாம். தன் சகோதரால் வெறுக்கப்பட்டு குழியிலே போடப்பட்டு எகிப்திற்கு போகிற மீதியானி வியாபாரிகளால் விற்கப்பட்டு பல இன்னல்கள் வழியாய் யோசேப்பை கர்த்தர் நடத்தி உயர்த்த வேண்டுமா என்றால் அது தேவனுடைய திட்டமாய் இருந்தது. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு காலத்தை நிர்மாணித்து வைத்திருந்தார். அந்த காலத்திற்கு உதவியாயிருக்கும்படிக்கு
கர்த்தர் யோசேப்பை முன்னதாக என்ன செய்தார்? அனுப்பினார். எஸ்தர் ராஜாத்திக்கு மொர்தெகாய் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருகிறது. இந்த காலத்திலே நீ உதவியாயிருக்கும்படிக்கு கர்த்தர் உனக்கு இந்த ராஜ மேன்மை என்ன செய்திருக்கலாமே, கொடுத்திருக்கலாமே. யோசேப்பை கர்த்தர் முன்னுக்கு அனுப்பின போது அங்கே தேசத்தில் பஞ்சம் வந்தது. ராஜாவுக்கு ஆலோசனை சொன்னான். ஆகையினால் அவன் உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். தேசம் எங்கும் கானான் தேசத்திலும் பஞ்சம் வந்தது. எகிப்திலே தானியம் உண்டு என்று யாக்கோபு கேள்விப்பட்டு தன் பிள்ளைகளை அனுப்புகிறவனாய் காணப்படுகிறார். ஆனால் அதற்கு முன்னே தேவனுடைய திட்டம் யோசேப்பை அனுப்பி உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தது. இந்த காலையில் நன்றாய் அறிந்து கொள்ளுங்க. ஏன் என்றால் இந்த 45ஆம் அதிகாரம் 45ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது, இந்த வசனத்தை வாசிப்போமா? என்னை இவ்விடத்தில் வரும்படிக்கு நீங்கள் விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 8வது வசனம், ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும். ஏன்? இந்த 2 வசனத்துக்கு இடையில தான் அந்த பதில் இருக்கு. 7வது வசனம், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை என்ன செய்திருக்கிறார்? யோசித்து பாருங்க, அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. கர்த்தர் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்கிறவராய் காணப்படுகிறார். நாம் நினைக்கிறோம் எல்லாம் எதேட்சையாய் நடந்தது, எதேட்சையாய் நம்முடைய வாழ்க்கையில எதுவும் சம்பவிப்பது இல்லை. கர்த்தருடைய திட்டத்தின்படிதான் எல்லாம் நடக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறவர். அவருடைய காப்பாற்றுகிற விதம் எப்படிப்பட்டது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போமா? நீதிமொழிகள் 3:26. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். கர்த்தர் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ஏதோ ஒரு இடரிலே அல்லது கண்ணியிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நம்மை காக்கிறவர் யார்தான்? கர்த்தர் தான். வசனத்தில் வாசிக்கிறோம், சங்கீதத்தில், வேறொடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் சத்துரு இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் கண்ணி வைக்கிறவனாய் காணப்படுகிறார். எப்படியாயிலும் நம்முடைய கால்களை சிக்க வைக்க பார்க்கிறார். ஆனால் நம்மை கால்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையாயிருந்து நம்ம என்ன செய்கிறவர்? காப்பாற்றுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். நீங்க வசனத்தை வாசிப்பீர்களானால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2:9. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். எதை கூட காக்கிறாரா? நல்ல கவனிங்க, ஜீவனை பாதுகாக்கிறவர், பஞ்சத்தில் அழிந்து போகாதபடிக்கு நம்மை காக்கிறவர், கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு காக்கிறவர். இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய பாதங்களை கூட என்ன செய்கிறவராம்? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நம்முடைய பாதங்களையும் அவர் காக்கிறவர். எப்படி காக்கிறார்? சங்கீதம் 91 வாசிக்கிறோம், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு. யாரு? கர்த்தருடைய தூதர்கள். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு என்ன செய்வார்? கட்டளிடுவார். எதற்கு? உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் உன்னை என்ன செய்வார்கள்? ஏந்தி கொண்டு போவார்கள். கர்த்தருடைய எவ்வளவு அன்பு! அதை சிந்திக்கும் தோறும் கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. தம்முடைய கரங்களில் ஏந்துகிற கர்த்தர்.
நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, இடராதபடிக்கு நம்மை காக்கிற கர்த்தர். அதையே நான் வசனத்தில் நான் வாசிக்கிற வழியில நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 2:8. அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து. இருங்கம்மா 2ஆம் அதிகாரம். ஆமாம்மா, சரி, நான் வாசிங்க. அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை, யாருடைய பாதையை காப்பாற்றுகிறார்? பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பாற்றுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவள் எல்லாவற்றிலும் நின்று அவன் என்ன செய்கிறவர்? விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். ஒரு நாள் நம்மை தீங்குக்கு அவர் அனுமதிக்கிறவரே அல்ல என்று நன்றாக இருந்து கொள்வோம். 4வது காரியத்துக்குள்ள வருவோம். யோசுவாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமா? யோசுவா 17:14. யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி, யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாய் இருக்கிறோம். நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே விதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று பாருங்க. இதுவரைக்கும் நம்மை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்து வந்தார். நல்ல கவனிப்போம். நாம் இருந்த நிலைமை எப்படிப்பட்டது? நாம் எந்த நிலைமையிலிருந்து உயர்த்தப்பட்டோம்? அதை கொஞ்சம் யோசிக்கணும். இன்றைக்கு நாம் இருக்கிற நிலைமை எப்படிப்பட்டது? நம்முடைய பெற்றோர்கள் அல்லது நம்முடைய முன்னோர்கள் இருந்த நிலைமையிலே நாம் இன்றைக்கு இருக்கிறோமா? கர்த்தர் நம்மை எவ்வளவாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். யோசித்து பார்த்தால் கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எத்தனையோ துன்பத்தினூடே, பசி பட்டினியினூடே, வீடின்றி எத்தனையோ குடும்பங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தது. கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? உயர்த்தி வைத்திருக்கிறார். பக்தன் சொல்லும்போது 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அன்னாள் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள். 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். யோசித்து பாருங்க. வசனத்துல அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நாம் நன்றாய் அறிய வேண்டும், நாம் எந்த நிலைமையிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். தாவீது சொல்லும்போது, தாவீதுக்கு கர்த்தர் சொல்லும்போது அவர் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். வசனத்தை வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 70வது வசனத்தை வாசிக்கலாம். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்து கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாய் யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாய் இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக பாருங்க, ஆடுகளின் பின்னே வனாந்திரத்தில் திரிந்து கொண்டவனை கர்த்தர் அரியணையில ஏற்றி என்ன செய்தார்? அழகு பார்க்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தர் நம்மையும் இவ்வளவாய் உயர்த்தி வைத்திருக்கிறாரே. அதனால் தான் தாவீது சொல்லுவான், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு தேவை. அருமையானவர்களே, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் சரீரத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பொருளாதார ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்ம என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிறவர் அவர்தான். நமக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள் வந்தாலும் நம்முடைய கண்களையும் நம்முடைய இருதயத்தையும் ஒரு நாள் ஆசீர்வாதத்தின் மேல் வைக்காதபடிக்கு,
ஆசீர்வாதங்களை அருளி செய்கிற கர்த்தர் மேல் நம்முடைய கண்களை பதிக்க வேண்டும். அவரல்லாதபடிக்கு நம்மை ஆசீர்வதிக்க முடியவே முடியாது. ஏன் தெரியுமா? வசனத்தில் வாசிக்கும் போது உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு என்ன செய்கிறவர்? நம்முடைய சாப்பாட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், அதனால தான் பலன் என்று நாம் நினைக்கவே கூடாது. கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறவர்? பலன் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது 2 பேரை வாசிக்க முடியும். 1 சாமுவேலின் புஸ்தகம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். ராஜா பர்சிலாவை நோக்கி நீ என்னோடு கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். பர்சிலா ராஜாவை நோக்கி, நான் ராஜாவோடு கூட எருசலேமுக்கு வரேன். நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசு நாட்கள் எம்மாத்திரம். இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன். இனி நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ? ருசிகரமாய் இருக்குமோ? சங்கீதக்காரிகளுடைய சத்தத்தை இனி கேட்க கூடுமோ? அடியேனாகிய நான் இனி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பாரமாய் இருக்க வேண்டியது. பாருங்கள், பர்சிலாவை பார்த்து ராஜாவாகிய தாவீது சொல்கிறார், நீ என்னோடு கூட எங்கே வா, எருசலேமுக்கு வா. அங்கே அரண்மனை இருக்கிறது, அது கர்த்தருடைய நகரம். அங்கே வந்து என்னோடு கூட என்ன செய், இரு, அரண்மனையில் இரு. நமக்கு சொல்லியிருந்தா நம்ம உடனே ஓடி போயிருப்போம். ஆனால் இந்த பர்சிலா சொல்லுகிறான், எனக்கு 80 வயதாகி விட்டது, நான் உம்மோடு கூட என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அங்கே சங்கீதக்காரர்களுடைய சங்கீதமும் நடனமும் நான் ஒன்று பார்க்கவும் கேட்கவும் முடியாது, அதெல்லாம் எனக்கு ஒத்துக்கொள்ளாது என்று சொல்கிறார். ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் 85 வயதுள்ள காலேப் சொல்லுகிற ஒரு வார்த்தை நன்றாய் கவனியுங்கள். வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், யோசுவா 14:10வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி இப்பொழுது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன், ஹல்லேலூயா, 45 வயதிலே இருந்த அதே பலன் இப்ப 85 வயதிலும் என்ன செய்கிறது, இருக்கிறது. ஐயா, இது எப்படி ஆயிற்று? மலை தேசத்தை எனக்கு தார், நான் அதை சுதந்திரித்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறாரே. நம்முடைய பலன் அல்ல, தேவனே ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய பலத்தையும் சத்துவத்தையும் அருளுகிறவராய் காணப்படுகிறார். இந்த வார்த்தைகளை சுருக்கிறேன். இனி 5வது காரியம், வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 48, 15, 16. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும்
தேவனும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை என்ன செய்வாராக. பாருங்கள், அங்கே தாவீது அந்த அருமையான யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்கிறார், என்னை ஆதரித்து வந்த தேவன். எதுவரைக்கும்? இந்நாள் வரைக்கும், இதுவரைக்கும். நல்ல கவனிப்பு. இதுவரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன், எல்லா தீங்குக்கும் என்னை தீமைக்கும் விலக்கி காத்து வந்தவர் அவர்தான். லாபான் எனக்கு விரோதமாய் வந்தான், 10 முறை சம்பளத்தை மாற்றினான், எத்தனையோ தீங்கு வந்தது. ஆனால் என்னை ஆதரித்து வந்தவர் யார்தான்? இதுவரைக்கும் கர்த்தர் தான். அவர்தான் உன் பிள்ளைகளையும் என்ன செய்வார்? ஆதரிப்பார். கர்த்தர் யாரை ஆதரிப்பார்? வசனத்தை வாசிப்போமா? சங்கீதம் 55:22, 55ஆம் சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. யாரை ஆதரிப்பார்? நீதிமானை கர்த்தர் ஆதரிப்பார். உண்மை. அங்க வார்த்தை சரியா சொல்லணும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை, யார் பாரத்தை அவர் மேல வைக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறவர்? ஆதரிக்கிறவர். ஆதரித்து நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் ஆதரவு அற்ற சிறுமையானவனுக்கு ஆதரவு தருகிறவர். அப்ப அவரை நம்புகிறவர்கள் மட்டுமல்ல, அவர் மேல் நம்முடைய பாரத்தை வைத்து விட வேண்டும். ஏன்னா பேதுரு சொல்லும்போது சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல வைத்து விடுங்க. அவர்தான் உங்களை விசாரிக்கிறவர். எல்லா விசாரிப்பும் அவர்தான். ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறவர். கர்த்தருடைய வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை விசாரித்து நடத்தினவர். கடைசியா ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 17:16. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தேவனாய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு, இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ துன்பங்கள், பாடுகள். 40 ஆண்டு காலமும் தாவீதுக்கு எதிராளியாய் காணப்பட்டது அவருடைய சொந்த மாமனாராகிய சவுல். ஈட்டியோடு கூட அலைந்து கொண்டிருக்கிறான். 2 முறை அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆனால் 2 முறையும் கர்த்தர் அவன் என்ன செய்தார்? காத்து கொண்டார். தாவீதின் கையில சவுலை கர்த்தர் ஒப்பு கொடுத்த போதும் அவன் மேல் கை போட அவனுக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. தடுக்கிறவனாய் காணப்பட்டான். காரணம் என்ன? அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அருமையானே, அந்த தாவீது தான் சொல்கிறார், இதுவரைக்கும் என்னை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆடுகளின் பின்னே, கரவலாடுகளின் பின்னே திரிந்த என்ன இந்த அரியணையில வைத்து அழகு பார்க்கிறீர்கள். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை சுமந்து வந்திருக்கிறார். அந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்து வந்திருக்கிறார். இதுவரைக்கும் நம்மை காப்பாற்றி வந்திருக்கிறார். இதுவரைக்கும் நம்மை ஆதரித்து வந்தார். இதுவரைக்கும் நம்மை ஆசீர்வதித்து வந்தார். இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் இனிமேலும் அவர் நடத்துகிறவர். கடைசி அந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். ஏசாயா 46 3-4 வசனங்களை வாசித்து முடிக்கலாம். ஏசாயா 46. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியான ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். நரைமயிர் மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன். பாருங்க, இதுவரைக்கும் என்று கேட்டோம்.
6 காரியத்தை. அதுக்கு அடுத்தபடியாய் நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, இனிமேலும் இதுவரைக்கும் சுமந்ததெல்லாம் சரியா, இதுவரைக்கும் ஆதரித்தது, ஆசீர்வதித்தது, காப்பாற்றினது எல்லாம் செய்தான். இனிமேல் அவர்தான் உங்களுக்கு செய்ய வல்லவர். இதுவரைக்கும் செய்து வந்த கர்த்தர் இனி உங்களை கைவிடுவாரோ? இதுவரைக்கும் உங்களை ஆதரித்து வந்த கர்த்தர் உங்களை ஆதரியாமல் இருப்பாரா? அவர்தான் நம்மை மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாய், முடிவு பரியந்தம். ஒன்று கர்த்தருடைய வருகை, இல்லாவிட்டால் நம்முடைய மரணம். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று சம்பவிக்க வேண்டும். அதுவரைக்கும் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறவர்? நடத்துகிறவர். அவரை மாத்திரம் சார்ந்து ஜீவிப்போம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்துவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா இரக்கமும் சிநேகன் இந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை விளைக்காய் தம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இன்றைக்கு எங்களோடு கூட பேசும்படிக்கு உங்களுடைய திவ்ய வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நீர் எங்களை சுமந்தீரையா, இதுவரைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆதரித்து வந்தீர், எங்களை காப்பாற்றினீர், எங்களை ஆசீர்வதித்தீர், இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர் ஐயா. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராய் நீர் காணப்பட்டு, இனிமேலும் அப்படியே நான் செய்வேன் என்று சொன்னீர். ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன் என்று சொன்னீரே. முடிவு பரியந்தம் எங்களை நடத்துகிற தேவன், உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களை பாதியில் கைவிடுகிறவர் அல்லையா, இடையிலே விட்டு விடுகிறவர் அல்ல. முடிவு பரியந்தம் எங்களோடு கூட இருக்கிற எபனேசராய், இம்மானுவேலராய் நீர் காணப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு தங்கியிருப்பினார். நாங்கள் ஏறெடுக்கிற ஸ்தோத்திர ஜெபத்தை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். நம்முடைய அன்பின் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற நாமத்தினாலே இந்த காலையில் நம்முடைய சன்னிதானத்துக்கு நாங்கள் ஒருமித்து கூடி வந்து சற்று நேரம் உம்மை பாடவும், உம்முடைய திருவச வார்த்தைகளை கேட்கவும், அப்படியே கர்த்தாவே உம்முடைய சன்னிதானத்தில் வந்து கூடுகிற உம்முடைய அருமையான பிள்ளைகளுடைய விசுவாச குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கவும் நீர் அனுக்கிரகம் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இதுவரைக்கு நீர் காப்பாற்றி வந்தவர், ஆதரித்தவர், சுமந்து வந்தவர், ஆசீர்வதித்து வந்தவர், நடத்தினவர். தொடர்ந்து கர்த்தாவே இனிமேலும் நீர் அப்படியே செய்யும்படியாய் நிகழ்ச்சிக்கிறோம். நாங்கள் உண்மை மாத்திரம் சார்ந்து இருக்கிறப்பா. எங்களுடைய விசுவாசமும் எங்களுடைய நம்பிக்கை உண்மையில காணப்படுகிறது. நீரே இறுதி வரைக்கும் எங்களை நடத்தினார். உங்களுடைய கிருபை விளங்கப்படும்படிக்கு செபிக்கிறோம். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பும். இந்த மாதம் முழுவதும் அவர் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். உடைய தூதர்களை கொண்டு காவல் செய்யும். படிக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறவர்களுக்காய், ஏற்கனவே எழுதி முடித்தவர்களுக்காய், நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி அடைந்து நம்முடைய நாமத்தை மையப்படுத்த உதவிச்சு என்னோட வாலிப பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். கண்மணியை போல கர்த்தர் காத்து கொள்ளும். கர்த்தருக்கு சாட்சிகளாய் இந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் பொல்லாத உலகத்தில் ஆண்டவரை வேறுபட்டு ஜீவிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். நம்முடைய நல்ல நாமத்தினை மையப்படுத்தும். ஆன்லைன் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே நம்முடைய நல்ல நாமத்தினை மையப்படுத்தும். வந்த தமிழ் பிள்ளைகளுடைய பிரயாணத்தில் திரும்பி போகும்போது நீர் கூட இருப்பீராக. மீண்டும் நாங்கள் சந்திக்கும் போது கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்கள் கேட்டுமை துதிக்க உதவி செய்யும். உடைய கரத்திற்கு உடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் தாழ்மையோடு கொண்டு நல்ல பிதாவே, ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிய ஐக்கியம் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.